ஒரு மியூசிக்னு எடுத்துக்கினா நார்மலாக வந்து மியூசிக் வந்து ஒரு ஹெட்செட்டில் பாட்டு கேட்டு போகிற விஷயம் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஜின்லேருந்து ஒரு எங்கேருந்துன்னா பழங்குடி, மலைவாழ் மக்கள், ட்ரைபல், இண்டிஜினஸ் சொல்கிற நிறைய பேர் சொல்லலாம். நான் வந்து என் பேர் பாபு. நான் ஒரு ட்ரைபல் மியூசிஷியன். நான் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் முடிச்சிருக்கேன். நர்சிங் அப்புறம் ஃபார்மசிஸ்ட்டாக முடிச்சிருக்கேன். 2 டிகிரியும் முடிச்சுட்டு இப்போ வந்து கரண்ட்டாக இப்போ ஃபார்மசிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இசைக்குள்ளே நான் வந்தது எப்படின்னா டேரெக்டாக வந்து மியூசிக்குள்ளே வரல. ஸோ எனக்கு வந்து தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் என்ன தனித்துவமான பாடல்கள், கவிதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழ் மொழி கலாச்சாரம், பழங்குடி கிராமிய கலாச்சாரத்தில் உருவான நாம இசைக்கருவி தான் முதல்ல வந்து நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன், கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த இசைக்கருவியில் தான் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் நான் மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ நிறைய சாங்ஸ் நிறைய கேட்கும்போது டிஃப்ரெண்ட் சவுண்டிங்னா இருந்துச்சு. ஸோ இளையராஜா சார், ரகுமான் சார், எம்எஸ்வி சார், அப்புறம் வந்து ஆர்டி பர்மன், இந்த சைடு நான் அவங்க சாங்ஸ்லாம் நிறைய கேட்கும்போது நிறைய டிஃப்ரெண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. இளையராஜா சார் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சொல்கிறேன், இளையராஜா சார் வந்து ஒரு கம்போசரோ பாடலாசிரியரோ மட்டும் இல்லை, அவர் ஒரு மியூசிக் தெரபிஸ்ட். அந்த ராகம் இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ராகம் அதெல்லாம் நம்ம தமிழ் இசையிலேருந்து உருவானது, பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ பண்களை வந்து அழகாக சீரமைப்பு பண்ணி நம்மளுக்கு இசையை கொடுத்து இளையராஜா சார். கல்வெட்டில் இல்லாத இசைக்கருவி எல்லா மியூசிக் ஷாப்பில் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் கல்ச்சரில், நம்ம பாரம்பரிய மண்ணில் கல்வெட்டில் இருக்கிற இசைக்கருவி அந்த மியூசிக் ஷாப்லேயும் கிடைக்கல. இப்போ தான் லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸாக வந்து பறையினா வந்து எல்லா மியூசிக் ஷாப்லையும் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பறை எந்த மியூசிக் ஷாப்லேயும் கிடைக்காது. இப்போது நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போது பழமையான விஷயம்லாம் இப்போ வந்து புதுமையாகுது. ஒரு காலத்தில் வந்து ஒரு பை எடுத்துகிட்டு போனாலே ரொம்ப அசிங்கமாக பார்ப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஷோரூம் போனாலும் ட்ரெஸ் எடுத்தாலும் பை தான் கொடுக்குறாங்க. நம்ம இலக்கணம், நம்ம இலக்கியம், நம்ம கல்வி பொதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம், நம்ம கற்றுக்காம போயிட்டோம். நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ஒர்க் ஷாப் பண்ணி QR கோடு ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற நிலமை வந்து வந்துடக்கூடாதான் நான் நினைக்கிறேன். நம்ம கலையை நம்ம முதல்ல வந்து கற்றுப்போம், பாதுகாப்போம்.